இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்முடைய அநாதி சிநேகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அளவிட முடியாத உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எண்ணி முடியாத உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது இரக்கத்தையும் கிருபையும் அளவில்லாமல் காண்பிப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கு நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்க போகிறோம். பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்களை உடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தின் கீழ் நின்று அவர்கள் பாடட்டும், இசைக்கருகளை வாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையின் வேளையிலே வல்லமையாய் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான போஜனத்தை ஆண்டவரே இன்றைக்கு நீர் ஆவிக்குரிய உணவை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயங்கள் மகிழ்ச்சி அடையட்டும். வார்த்தையை கேட்கும் பொழுது மனங்கள் ஒளியூட்டப்படட்டும், வாழ்க்கைகள் பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தடைகள்லாம் உடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். வெற்றியும் ஜெயமும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய அற்புதங்களும் மாற்றங்களும் ஏற்படட்டும். ஆவியானவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். அமேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் கிறிஸ்து பிறப்பின் மாதம். அமேன். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆராதனையின் முதல் பாடல் கிறிஸ்து பிறப்பை குறித்ததான பாடலை நாம் பாடப்போகிறோம். இந்த பூலோகத்திற்கு ஒரு நற்செய்தி, நம்முடைய மீட்பர் கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிறந்து நமக்கு மோட்ச வாசலை திறந்து கொடுத்தார். அவர் புகழை நாம் ஒவ்வொரு நாளும் போற்றி பாட வேண்டும். நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். பூலோகம் எங்கும் ஓர் செய்தி, மேலோகம் எங்கும் செய்தி. பூலோகம் எங்கும் ஓர் செய்தி, மேலோகம் எங்கும் செய்தி. வாழ்த்திட பெரும் நீதி, நீர் வாரும் மெய் ஜோதி. நரர் வாழ்த்திட பெரும் நீதி, நீர் வாரும் மெய் ஜோதி. மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். தன் மகிமையை என்று சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன். உந்தன் மகிமையை என்று சொல்வேன்,
உந்தன் கிருபையின் மேன்மையை காண்பேன். நித்திய ஜீவ கிரீடம் எனதின்றே, பரலோக வாழ்வின்றே. நித்திய ஜீவ கிரீடம் எனதின்றே, பரலோக வாழ்வின்றே. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். அல்லேலூயா துதி பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு. அல்லேலூயா துதி பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு. மொத்த வாசலை திறந்தார் பாடு, எல்லாரும் புகழ் பாடு. மொத்த வாசலை திறந்தார் பாடு, எல்லாரும் புகழ் பாடு. மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தை நாம் பேசும் பொழுது பேய்கள் எல்லாம் ஓடிப்போகும். அவர் நாமத்தை நாம் பேசும் பொழுது எல்லா செய்வினை கட்டுகளும் முறிந்து போகும். ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. அவர் நாமத்தில் நித்திய ஜீவன் உள்ளது. அவர் நாமத்தினாலே நாம் ஆரோக்கியம் அடைவோம். அவர் நாமத்தினாலே திறக்காத கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு என்று சொன்னால் அது இயேசுவின் நாமம் மாத்திரமே. அந்த வல்லமையுள்ள நாமத்தை இன்றைய நாளிலே நாம் புகழ்ந்து பாடி போற்றுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்க
நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வின கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வின கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு பொழுருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு பொழுருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும்,
எனக்கு போதும். இயேசு நாமம் 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 எனக்கு போதும். ஹalleluya ஹalleluya. அவர் நாமம் போதும் நம்ம இந்த உலகத்துல வாழறதுக்கு. ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நமக்காய் தம் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் நம்முடைய தேவன். நம் தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் மிகவும் நல்லவர். நமக்காய் நன்மைகள் அநேகம் ஆயிரம் அவர் செய்திருக்கிறார். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தம்மையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவரின் அன்பு மகா பெரியது. அதற்கு ஈடு இணை இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. அவரின் கிருபை மகா பெரியது. நம் அனைத்து தீமையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அவரது அனைத்து நன்மைகளையும் நம்மேல் வந்து சேரும்படி செய்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவர் மிகவும் நல்லவர். அவரை நாம் வாழ்த்தி வணங்கி இந்த பாடலை பாடுவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே. உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே. உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர். உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர். உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடினாயாற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே. பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே. பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே.
கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடினாயாச்சதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. தன் அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடினாயாச்சதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா
கேட்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அமேன். ஹல்லேலூயா. அமேன். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்றைய நாளிலே நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாயிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீர் மிகவும் நல்லவராயிருக்கிறீர், நீர் வல்லவராயிருக்கிறீர், நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நீர் கண்டீரே அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர், அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேளையிலே இந்த நாளிலே நீர் எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அசைவாடின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. எந்த நோக்கத்தோடு இந்த இடத்திலே வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே வார்த்தையின் வேளையை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை பேசுகிற தாசனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் தாமே நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் இருக்கட்டும், விடுதலை கொடுக்கிற வார்த்தையாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளாய் அவைகள் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் தகப்பனே. எல்லா துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களில் காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே.
பலுகி பெருகி செய்யும்படி இப்பேற்பட்ட ஒரு விதைப்பறுப்பு என்கிற பிரமாணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இது விசுவாசத்துடன் நாங்கள் விதைக்கிறோம். ஆமென். நாம் விதைக்கிற நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் நாம் தியானிப்போம். சங்கீதம் 86, சங்கீதம் 86 தாவீதின் விண்ணப்பம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். பிரியமானவர்களே, 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை வரையும் வாசிக்கும் பொழுது தாவீது பாருங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல இருந்து தாவீதின் விண்ணப்பம் ஆரம்பமாகிறது. முதல் 3 வசனங்களில் கர்த்தர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். முதல்ல கர்த்தர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கு ஒரு விடையை தாவீது கொடுக்கிறார். கர்த்தர் யார் அப்படின்னா அவர் இரக்கத்தின் தேவன். இங்கிருந்து ஆரம்பிக்கிறார். அவர் இரக்கத்தின் தேவனா இருக்கிறதுனால நான் வந்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். பாருங்க, முதல்ல ஒரு கேள்வி கேட்டால் தான் ஒரு பதில் வரும். அந்த மாதிரி தாவீது ஒரு கேள்வி எழுப்பி ஒரு பதிலை கொடுத்து அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நீர் இரக்கத்தின் தேவனா இருக்கிறதுனால நான் வந்து உமது சமூகத்தில் வந்து நான் விண்ணப்பம் பண்ணுறேன். நான் நல்லவனா இருக்கிறதுனால வந்து நான் தைரியமா வரல, நீர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறதுனால நான் உம்மிடத்துல வரேன் அப்படின்னு தாவீது இங்க ஆரம்பிக்கிறாரு. ஆகவேதான் தாவீது பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவா இருக்கிறாரு. விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு மனநிலை, எப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்துடன் அவர் தேவனிடத்துல வரார் அப்படின்னா தாழ்மையின் ஒரு மனப்பான்மை, தாழ்மையின் ரூபத்தில் வரார் அவர். தாவீது மிகப்பெரிய ஒரு ராஜா, இஸ்ரவேலை 40 வருஷம் ஆண்ட மிகப்பெரிய ஒரு சௌந்தரியம் உள்ள, ஐஸ்வர்யம் உள்ள, மகிமை உள்ள ராஜா. இந்த ராஜாவை பார்த்து நிறைய பேர் ஆண்டவனே ஆண்டவரே எண்ணிருப்பாங்க. ஆனா இந்த ராஜா வந்து தாவீது என்ற ராஜா இந்த ஆண்டவரை பார்த்து, தேவனை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க 8, 9 வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரே ஆண்டவரே என்றாரு. என்ன காண்பிக்கிறார் விண்ணப்பத்தில் அப்படின்னா, ஜபம் ஈரெடுக்கும் பொழுது 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். என்னன்னா, ஒரு விதமான மக்கள் ஜபிக்க மாட்டாங்க. ஏன் அவங்க ஜபம் பண்ண மாட்டாங்க, ஏன் அவங்க வந்து ஜபிக்கிறதுக்கு ஒரு முன்படலை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கல அப்படின்னா, கர்த்தர் யார் என்பதை தன்னோட வாழ்க்கையில அவங்க இன்னும் ருசி பார்க்கல. கர்த்தர் ருசி பார்த்தாங்கன்னா தானாகவே துதி வரும். ருசி பார்க்க 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 என்ன நடக்கும்னா தங்களுடைய வாழ்க்கையில ஜெபிக்காம இருக்க மாட்டாங்க. நீங்க ஜெபிக்காத மக்களை பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ஜெபிக்கணும், ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வருது அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வழியில் எடுத்துக்கொள்கிறார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் பார்த்துப்பேன், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கிறது. ஆனா தேவனை பொறுத்தவரை என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவர்கிட்ட வந்து அவருடைய வழியை நாம் கற்றுக்கொண்டு, அவருடைய சத்தியத்தின் வசனத்தை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த பிரச்சனை ஆதியிலிருந்து இருந்தது. என்னன்னா, ஆதாம் ஏவல் கிட்ட தேவன் பிள்ளைகளாக அவர் அதிகாரத்தை கொடுத்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு. இங்க பிரச்சனை என்னன்னா, ஆதாம் ஏவல் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்களுடைய வாழ்க்கைய நாங்க பார்த்துக்க முடியும், நீங்க வேணான்னு தள்ளதான் அங்க பெரிய பிரச்சனையா ஆரம்பிச்சது. அதுதான் ஒரு பாவ பிரச்சனை. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து வருகிறது. பாருங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நம்ம என்ன பண்றோம்னா,
ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய பேர் ஜெபிக்காமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, வாழ்க்கை தானே, நான் பார்த்துக்கிறேன், இந்த நாளை எப்படி வேணா ஹேண்டில் பண்ணலாம், இது தானே, இதே வேலை தானே, இதே குடும்பம் தானே, இதே சூழ்நிலை தானே வரப்போகுது, அது இப்படியே தானே இருக்க போகுது, மங்கி நிலையில தானே இருக்க போகுது, பரவாயில்ல இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. இன்னொரு பீப்புள் என்னன்னா, ஜெபிக்கும் பொழுது தேவன் யார் என்பதை மறந்து தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கொட்டி தீர்த்து அழுவாங்க. தேவன் யார் என்பதை மறந்துடுவாங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இது இல்லை, இருக்கிற குறைகள் எல்லாம் ஜெபத்துல விண்ணப்பத்தில் எடுப்பாங்க. ஆனால் தேவனை பொறுத்தவரும் எதை விரும்புகிறார் அப்படின்னா, அவருடைய வழி, அவருடைய சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு முதல்ல தேவைப்படுகிறது என்னன்னா, தாழ்மையின் இருதயம். தாழ்மையின் இருதயம் இருந்தால்தான் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வர முடியும். இந்த தாழ்மையின் இருதயத்தை நாம் எங்க கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, இயேசுவினுடைய வாழ்க்கையில இயேசுகிட்ட நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு, சகலத்தையும் அவர் உண்டாக்குனாரு. அவர் இல்லாமல் ஒரு சிருஷ்டிப்பும் உண்டாக்கப்படவில்லை. அவர்தான் வார்த்தையின் தேவன். வார்த்தையின் மூலியமாக தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அந்த தேவன் பரலோகத்திலிருந்து நமக்காக பூமிக்கு வந்தார். எதை அதை எதிர் காண்பிக்கிறது அப்படின்னா, அன்பின் இருதயம், தாழ்மையின் இருதயம். அங்கிருந்து நமக்காக இறங்கி வராரு. அவர் இறங்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா நமக்காக அவர் இறங்கி வருகிறார். அப்போ அந்த இரக்கத்தின் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம கிட்ட தாழ்மையின் எண்ணம், தாழ்மையின் இருதயத்தை நம்ம எதிர்பார்க்கிறார். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா, பிரச்சனை வரும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா நம்ம சொல்லுவோம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னும். ஆனா பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட வருமா, பிரச்சனை வரும்போது சூழ்நிலை மோசமா இருக்கும் பொழுது ஆண்டவர் யார் என்பதை நம்ம சொல்றோமா? அவர்கிட்ட ஆண்டவரே உமது வழியை எனக்கு காண்பியும், உமது சத்திய வசனத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்றோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேள்விக்குறி என்னன்னா இல்லை. ஆனா தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அதை வெளிப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவனை முன்ன வைக்கிறாரு, தேவனை உயர்த்துகிறாரு, தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். தாவீது பாவத்தை செஞ்ச உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய கிருபையை நாடுகிறார். பயந்து ஓடல, தேவனுடைய கிருபையை நாடுகிறார். அதே தான் தாவீதுடைய வாழ்க்கையில இங்க வெளிப்படுத்துகிறது. என்னன்னா, தாவீது ஜெபிக்கும் பொழுது அவர் இரக்கத்தின் தேவனா இருக்கிறதுனால தைரியமான தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். பாருங்க என்ன கேட்கிறார் அப்படின்னா, 11ஆம் வசனத்துல, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சொன்ன இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும். எப்படி படுத்தணும் அப்படின்னா, தாழ்மையின் ரூபமா தாழ்மையின் ஒரு எண்ணத்துல, தாழ்மையின் ஒரு தேவனுடைய சமூகத்துல இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் பொழுது, அவருடைய வழியை, அவருடைய சத்திய வசனத்தை எடுக்கும் பொழுது, அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தாவீது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. அவர் மரிக்கும் பொழுது தீர்க்காயுசும் நல்ல முதிர் வயதிலும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமை உள்ளவனாய் மரித்தான். அப்ப இப்பேற்பட்ட வாழ்க்கை எங்கிருந்து தாவீதுக்கு வந்தது அப்படின்னா, தேவனுடைய வழி, தேவனுடைய சத்தியம். அங்கிருந்து ஜெபிக்கும் பொழுது, தேவனிடத்துல கேட்கும் பொழுது அதை தேவன் தருகிறார். தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டு தன்னோட வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தாவீது பெற்று அனுபவிக்கிறார். அவதான் இந்த வசனத்துல சொல்றாரு, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும்னா சும்மா ஒருமுகப்படுத்த முடியாது. தேவனுடைய வழி அல்லாமல், தேவனுடைய வசனம் இல்லாமல், தேவனுடைய உதவி இல்லாமல் இருதயத்தை ஒருமுகப்படுத்தவே முடியாது. ஏன்னா இந்த இருதயத்திலிருந்து தான் தீட்டானவைகள் எல்லாமே புறப்படுகிறது. இந்த எண்ணங்கள், இருதயம் சரியா இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை நன்றாகவே இருக்காது. ஆனா தாவீது சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே எனக்கு உமது வழியை காண்பியும், உமது சத்தியத்தை வெளிப்படுத்தும், என்னுடைய இருதயத்தை அதன் மூலியமாக ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே சொல்லும் பொழுது, அவனுடைய மரிக்கும் தருவாயில அவனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. மகிமை உள்ளவனாய் அவன் மரித்தான். நம்முடைய வாழ்க்கையும் தேவன் மகிமை உள்ளதாக மாற்ற வேண்டும் அப்படின்னா, தேவன் யார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அவர் இரக்கத்தின் தேவனா இருக்கிறதுனால தைரியமா தேவன்கிட்ட ஜெபிக்கும்படி நம்ம தாழ்த்த வேண்டும். அவருடைய வழியை நமக்கு வெளிப்படுத்துவார், அவருடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாய் மகிமை உள்ளதா இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து எங்களுக்காய் இரத்தம் சிந்தினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வியாதிகளை நீர் ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீர் ஏற்றீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் ஜீவனின் பலனாக இருக்கிறீர், என் ரட்சிப்பின் பலனாக இருக்கிறீர், என் பலனும் கீதமுமாக இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். துதிக்கு பாத்திரரே, துதியில் மகிழ்வோனே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் உம்மை துதிக்கிறேன். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, எனக்குள்ளாய் இப்பொழுது வாசம் செய்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். வருகிற 25ஆம் தேதி நமக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை நடைபெறும். நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை. ஆகவே சபையார் யாவரும் நேரத்தோடு வந்து இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம்.